ஸோ 10th மேக்ஸ் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் எ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ அந்த ஈக்குவேஷன் என்னன்னா del ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. del கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். del ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். del லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா நோ ரியல் ரூட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சம் exercise 3.13 10th max, determine the nature of the root of for the following quadratic equation. First equation வந்து 15x square plus 11x plus 2 equal to 0 ன்னு கொடுத்துருக்காமா. ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு போன சம் அதே தான் ஏ என்னன்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு 50, பி பிளேஸில் என்னம்மா இருக்குது, பி பிளேஸில் 11 இருக்குது, பி ஈக்குவல் டு 11, c equal to 2. So formula என்னன்னா del equal to b square minus 4ac. So b square பண்ணா b வந்து 11 square 4 into a நம்ம 15, c என்ன 2. So 11 square னா 121, 415 into 2 னா உங்களுக்கு வந்து 120 வருதுமா. So 121 minus 120 வந்து equal to 1. 1 வந்து greater than 0. Therefore it is real and unequal roots. So greater than 0 இருக்கிறதுனால இது வந்து real and unequal roots ன்னு சொல்லுவாங்க. So next sum, here x square ன்னு கொடுத்துருக்காமா. இதில் ஃபஸ்ட்டு a என்னன்னு பார்த்துக்கலாம். a equal to 1, b equal to minus 1, c equal to minus 1. ஃபார்முலா வந்து del equal to b square minus 4ac. ஸோ b என்னம்மா நம்மளுக்கு minus 1 the whole square 4 into a வந்து 1, இது minus 1. ஸோ 1 minus 4, ஸோ 1 plus 4 வந்து 5. ஸோ 5 இது வந்து greater than 0 இருக்கா. greater than 0னா நம்மளுக்கு என்னம்மா சொன்னேன், greater than 0 வந்தால் it is real and unequal roots ன்னு எழுதுவோம். ஸோ next sum, root 2 t square minus 3t plus 3 root 2ன்னு கொடுத்துருக்காங்களா. here a வந்து root 2, b வந்து minus 3, c வந்து 3 root 2. So del equal to b square minus 4ac நம்ம formula. Here b வந்து minus 3 the whole square 4 into a நம்ம root 2, c என்ன 3 root 2. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்டா root 2 into root 2 வந்து 2. அப்போ 3a ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும். 9, 4 3s are 12, root 2 into root 2 2. So 9 minus 24. So 9 minus 24 na. So 9 minus 24 na minus 15 ma. Minus 15 less than 0. Therefore the roots are not real. Next sum, fourth sum, 9y square minus 6 root 2y plus 2. First starting a and எழுதிக்கலாம். a 9, b வந்து minus 6 root 2, c வந்து 2. So formula வந்து delta equal to b square minus 4ac. Here b square na minus 6 root 2 the whole square 4 into a வந்து 9, c வந்து 2. 6 6 are உள்ள இங்கே ஸ்கொயர் எடுத்துகிட்டு போகிறான். 6 6 are 36 ஆயிடும். root 2 ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகி வெறும் 2ன்னு வரும். அப்போ 36 into 2, 4 9s are 36, 36 into 2 72. So 72 minus 72 equal to 0. So equal to 0ன்னு வந்துச்சுன்னா என்னம்மா கண்டிஷன் பார்த்தோம், the roots are real and equal. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்டா. நெக்ஸ்ட் சம் வந்து a is to 9a square b square
x square minus 24abcdx plus 16c square d square equal to 0. a வந்து not equal to 0 ன்னு சொல்லியிருக்காங்க. here and b not equal to 0 ன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து a எழுதிக்கலாம். a வந்து 9a square b square, b வந்து minus 24abcd, c equal to 16c square d square. நம்மளுக்கு ஃபார்முலா என்னடா, del equal to b square minus 4ac. ஸோ del வந்து b square minus 4ac. here b வந்து என்னது நம்மளுக்கு minus 24abcd the whole square 4 into, ஸோ minus 4 into a என்னன்னா 9a square b square into c என்னன்னா 16c square d square. ஸோ உங்களுக்கு 24ஓட ஸ்கொயர் என்னம்மா 576. ஸோ மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். a square b square c square d square minus 4 9s 36. 36 into 16 வந்து 576 a square b square c square d square. ஸோ ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுச்சா. ஸோ 0ன்னு வந்து என்னென்ன கண்டிஷன் எழுதணும், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k for which the roots of the following equation are real and equal. கொஸ்டின் வந்து 5k minus 6x square plus 2kx plus 1 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு வந்து எப்படி பண்ணணும்னா, ஸோ சேம் ஆஸ் இட் இஸ் போன ப்ராப்ளம் மாதிரியே தான் இந்த ப்ராப்ளமும். ஏயோடது எடுத்துக்கு எழுதிக்கோங்க. 5k minus 6, b என்னமா நம்மளுக்கு கொடுத்துருக்கு 2k, c equal to 1. நமக்கு ஃபார்முலா என்னமா, del equal to b square minus 4ac, b square minus 4ac ஆமா. ஸோ ஹியர் b வந்து 2k whole square minus 4 into a என்னமா 5k minus 6 into 1. ஸோ 2k whole squareனா ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4k ஸ்கொயர்னு ஆகுமா. இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணணுமா, உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 5s 20, 20k, 4 6 24 plus 24 into 1 பண்ணால் சேம் எல்லாம் அதே ஆன்சர் 1 தான் வரும், ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சா ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஹோலாகவே 4k ஸ்கொயர் மைனஸ் 20k ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே டிவைடட் பை 4ன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் என்ன வரும், k ஸ்கொயர் 5k ப்ளஸ் 4 6 24 6 ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் ஆர் ப்ளஸ் பண்ணால் 5 வரணும். ஸோ 3 2s 6 மைனஸ் மைனஸ் k minus 3 k minus 2 equal to 0. Therefore k equal to 3 or k equal to 2 ma. Next sum, k x square plus 6k plus 2 x plus 16 equal to 0. இதோட ரூட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா கொஸ்டினில். அது எழுதிட்டு a வந்து என்னமா கொடுத்துருக்காங்க k, b equal to 6k plus 2, c என்னமா கொடுத்துருக்காங்க 16. அதை எப்படி எழுதிட்டு del equal to b square minus 4ac. ஸோ b என்ன கொடுத்துருக்கு 6k plus 2 the whole square 4 into a என்ன கொடுத்துருக்காங்க k, c என்ன கொடுத்துருக்காங்க 16. ஸோ 6k plus 2 the whole square இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a plus b the whole square ஃபார்மேட்மா. ஸோ இங்கே போடுறேன் a plus b the whole square ஃபார்மேட்டில் a square plus 2ab plus b ஸ்கொயரா. இப்போ 6k plus 2 the whole ஸ்கொயருக்கு வந்து a ஸ்கொயர்னா 6k whole square plus 2 into
ஏபினா 6k into 2 plus 2 square. So 36k square, 2 6 are 12, 12 2s are 24k plus 4 வருதா. ஸோ இதை அப்படியே எழுதிக்கலாம். இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். 36k square 24k plus 4, 4 6 are என்னம்மா 64. ஸோ 64k. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை ஹோலாக என்ன பண்ணிடுறேன்னா, இப்போ 24k மைனஸ் 64k வந்து என்ன ஆகும்னா 40kயா. அப்போ 36k ஸ்கொயர் மைனஸ் 40k ப்ளஸ் 4. இதை என்ன பண்ணுறேன், ஹோலாக டிவைட் பண்ணுறேன், 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணனா 9k ஸ்கொயர் 10k ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அகெயின் என்ன பண்ணுறேன், ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 9 ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும், ஆட் ஆர் ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு 10 வரணும். ஸோ என்ன பண்ணலாம், 9 1s are 9, ரெண்டும் மைனஸ் மைனஸ். ஸோ 9k ஸ்கொயர் மைனஸ் 9k 1k ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. 9 வெளியே காமனாக எடுத்திருக்கேன். 9k k மைனஸ் 1, இதில் மைனஸ் 1 காமனாக எடுத்திருக்கேன். அகெயின் k மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. 9k மைனஸ் 1 k மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. 9k மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. 9k ஈக்குவல் டு 1, k ஈக்குவல் டு 1 by 9. அகெயின் k மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, k ஈக்குவல் டு 1. ஸோ நெக்ஸ்ட் சம், the roots of a minus b x square b minus c x c minus a equal to 0 are real and equal ன்னு சொல்லியிருக்காங்க. then prove that b a c are in arithmetic progression சொல்லியிருக்காங்களா. ஸோ சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். a minus b x square minus b minus c x plus c minus a கொடுத்துருக்காங்க. c minus a equal to 0 இது கொடுத்துருக்காங்களாமா. இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு த ரூட்ஸ் ஆர் என்ன சொல்லியிருக்காங்க, த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்கம்மா. நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் படி t2 மைனஸ் t1 t3 மைனஸ் t2. இதில் t2னா இது எப்படி எழுதியிருக்காங்க, t2 மைனஸ் t1னா a மைனஸ் b, t3 மைனஸ் t1னா c மைனஸ் a. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏலாம் ஒரு சைடு எடுத்து போயிருக்கிறேன்டா, a ப்ளஸ் a, b ப்ளஸ் சியை ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிருக்கிறேன், b ப்ளஸ் சி. 2a ஈக்குவல் டு b ப்ளஸ் சி. ஸோ இதை வச்சுட்டு இப்போ ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஹியர் ஏ வந்து நம்மளுக்கு என்னடா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ஏ வந்து ஏ மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க, பி வந்து பி மைனஸ் சின்னு கொடுத்துருக்காங்க, சி வந்து சி மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0வா. நெக்ஸ்ட்டு வந்து பிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணாங்க. பிக்கு பதிலாக பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ மைனஸ் பி சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டு. ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா படி இருக்குது, ஃபுல்லாக மாற்றிக்கலாம். ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது என்ன ஆகும், 4 வெளியே காமனாகவே வச்சுட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். ஏசி மைனஸ் ஏ ஸ்கொயர் அகெயின் பிசி ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு 0வா. நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 4ac 4a ஸ்கொயர் 4bc மைனஸ்
4ab ஈக்குவல் டு 0வாமா. இப்போ நான் 4 எல்லாம் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். 4a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் 4ab ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 4a ஸ்கொயர் உள்ளே எழுதி பண்ணால் உள்ளே மைனஸ் பண்ணால் 4a ஸ்கொயர்னு வரும். இது பண்ணிங்கன்னா -4a. இப்போ ஏசி இங்கே ஒரு ஏசி இருக்குது. வேறு எங்கேம்மா ஏசி இருக்குது? ஏசி 4ac அப்படியே தான் இருக்குது. 4ab அப்படி எழுதியிருக்கு. 2bc இங்கே -2bc இருக்குது, இங்கே 4bc இருக்குது. போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2bcன்றது வரும். -4ac ஈக்குவல் டு 0. அகெயின் என்ன பண்ணுறேன்னா இது எந்த ஃபார்மேட் இருக்குன்னா -2ab + c the whole square ஃபார்மேட்டில் இருக்குது ஈக்குவல் டு 0. அகெயின் இந்த ஸ்கொயரை வெளியே எடுத்துகிட்டு 2a + b + c ஈக்குவல் டு 0. அகெயின் b + c ஈக்குவல் டு இந்த -2a இந்த சைடு வந்துச்சுன்னா +2a. ஸோ கொண்டு வந்தாச்சு. b a c are in AP, hence proved. So next question, if a comma b are equal, then show that the roots of the equation a minus b x square 6a plus bx minus 9a minus b equal to 0 ன்னு கொடுத்துருக்கா. are real and unequal ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? ஈக்குவேஷன் எழுதிட்டு ஏபிசி எழுதினாலே நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு புரிய ஆரம்பிச்சிடும். a minus b x square 6a plus b x minus 9 a minus b equal to 0. here a வந்து என்னடா கொடுத்துருக்கு? a minus b. b என்னம்மா கொடுத்துருக்கு? -6a plus b. c என்ன கொடுத்துருக்கு? -9a minus b. ஸோ நம்ம ஃபார்முலா என்ன? del equal to b square minus 4ac. ஸோ b ஸ்கொயர் என்ன? b ஓட ஸ்கொயரு -6a plus b the whole square 4 into a என்னம்மா நம்மளுக்கு? a minus b. c என்னது? -9a minus b. ஸோ 6 ஸ்கொயர்னா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ 36a plus b the whole square எழுதிக்கலாம். 4 9s are 36. ஸோ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். இது மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 36a minus b a minus bன்னு இருக்கும். 36a plus b the whole square plus 36a minus b the whole square. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா 36 அதனால் 36 காமன் நோட் பண்ணிக்கிறேன். 36a plus b the whole square plus a minus b the whole square. So the value is always, இந்த வேல்யூ நீங்கள் இதுக்கு போட்டிங்கன்னா greater than 0 தான் வரும். greater than 0. therefore the roots are real and unequal. So next question பார்க்கலாம். If the roots of the equation c square minus ab x square minus 2a square minus bc x plus b square minus ac equal to 0 ன்னு கொடுத்துருக்காங்களா. are real and equal ன்னு சொல்லியிருக்காங்க. prove that either a equal to 0 ன்னு ப்ரூவ் பண்ணணும், இல்லைனா a cube plus b cube plus c cube equal to 3abc. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க? c ஸ்கொயர் ab x ஸ்கொயர் minus 2a ஸ்கொயர் bc x plus b ஸ்கொயர் minus ac equal to 0. நெக்ஸ்ட் என்னடா பண்ணுவோம்? நெக்ஸ்ட்டு a என்ன b என்னன்னு எடுத்து எழுதிப்போமா? ஸோ நம்மளுக்கு இங்கே a என்ன கொடுத்துருக்காங்க? a வந்து c ஸ்கொயர் மைனஸ் ab. b என்ன கொடுத்துருக்காங்க? b வந்து -2a ஸ்கொயர் மைனஸ் bc. c என்ன கொடுத்துருக்காங்க? b ஸ்கொயர் மைனஸ் ac. ஃபார்முலா என்ன? del equal to
b square minus 4ac. ஸோ இதான் நம்ம ஃபார்முலா. ஸோ டெல் ஈக்குவல் டு b ஸ்கொயர்னா minus 2 a square minus bc the whole square 4 into a னா நம்மளுக்கு c square minus ab c b square minus ac. இது அப்படியே எழுதியிருக்கிறேன்னா இது அப்படியே எழுதிட்டு இப்போ நான் இது ஸ்கொயர் பண்ணணும் என்னடா வரும், இது வந்து என்ன ஆகிடும் 4 ஆகிடும் ஸ்கொயர் பண்ணனா. இது வந்து எந்த ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது, a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலானா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குடா. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு வரும். ஸோ இந்த ஃபார்மேட் படி பார்த்தோன்னா a பவர் 4 ஸ்கொயர் பண்ண a பவர் 4 ஆகும், மைனஸ் 2a ஸ்கொயர் bc ப்ளஸ் b ஸ்கொயர் c ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட்டு மைனஸ் இது ரெண்டுத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 4 இன்ட்டு c ஸ்கொயர் இன்ட்டு b ஸ்கொயர் அதுக்கப்புறம் a c கியூப். இப்போ வந்து கீழே பண்ணிங்கன்னா மைனஸ் a b கியூப் மைனஸ் a ஸ்கொயர் bc. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இது உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு பண்ண போகிறோம். 4a பவர் 4 மைனஸ் 8a ஸ்கொயர் bc ப்ளஸ் 4b ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் 4c ஸ்கொயர் b ஸ்கொயர். ஸோ மைனஸ் மைனஸ் உள்ளே வரும்போது என்னடா இங்கேயோ ப்ளஸ் ஆகிடுமா, 4ac கியூப் ப்ளஸ் உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா 4ab கியூப் ப்ளஸ் 4a ஸ்கொயர் bc ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு 4a பவர் 4 அப்படியே வரும். நெக்ஸ்ட் இந்த கியூப் வர இதெல்லாம் எழுதிக்கலாம். 4ab கியூப் ப்ளஸ் 4ac கியூப். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4b ஸ்கொயர் c ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், 4c ஸ்கொயர் b ஸ்கொயர் 2 கேன்சல் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு 8a ஸ்கொயர் bcன்னு இருக்குது, இங்கே 4a ஸ்கொயர் bcன்னு இருக்குது. இங்கே மைனஸ் 8a ஸ்கொயர் bc இருக்குது, இங்கே மைனஸ் 4a ஸ்கொயர் bc இருக்காமா. ஸோ உங்களுக்கு என்ன வரும் 12a ஸ்கொயர் bcன்னு வரும் ஈக்குவல் டு 0வா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாகவே 4aவை காமன் அவுட்டாக எடுக்கிறேன். அப்போனா a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0. ஸோ 4a ஈக்குவல் டு 0, 4a ஈக்குவல் டு 0ன்னு வருமா. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0, a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் ஈக்குவல் டு 3abcன்னு எழுதிக்கலாம். ஸோ ஆர் a ஈக்குவல் டு 0. ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஃபுல்லாக ப்ரூவ் ஆயிடுச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டு.